This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அஜித் குமார் அப்படி பேசியது அதுதான் கடைசி. சந்தானம் ஓப்பன் டாக். அஜித் குமார் நடிப்பில் கடைசியாக வெளியான விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்களுமே சுமாரான வரவேற்பை தான் பெற்றது. குட் பேட் அக்லியை பொறுத்தவரை அவரது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் விமர்சன ரீதியாக படம் படுத்த அடியை சந்தித்தது. இருப்பினும் வசூல் ரீதியாக சக்கை போடு போட்டது. இந்நிலையில் அஜித் குறித்து சந்தானம் பேசியிருக்கும் விஷயம் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது. அஜித் குமார் இந்த வருடத்தில் 2 படங்கள் நடித்திருக்கிறார். ஒரே வருடத்தில் அவரது 2 படங்கள் வெளியானது நீண்ட காலத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்களில் விடாமுயற்சி படம் AK ரசிகர்களை கவரவில்லை. அஜித்க்கு மாஸ் சீன்களே இல்லை என்பதால் தான் அந்த படத்தை அவர்கள் ரசிக்கவே இல்லை என்பதே பெரும்பாலானோரின் கருத்து என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் அஜித், ரவிச்சந்திரன், ஆதி ரவிச்சந்திரன் ஆகிய குட் பேட் அக்லி திரைப்பட AK ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அதிலும் இயக்குனரே அடிப்படையில் அஜித்தின் ரசிகர் என்பதால் ஒரு பக்கம் போன்வாய் படமாக அதனை எடுத்திருந்தார்கள். ஆனால் படத்தின் கதை அறத பழசான கதைதான். அதேபோல் திரைக்கதையிலும் பெரிய சுவாரஸ்யம் இல்லை. இதன் காரணமாக பொதுவான ரசிகர்களுக்கு படம் பிடிக்கவில்லை. மேலும் படம் முழுக்க அஜித் நடித்த பழைய படங்களின் வைத்திருக்கிறார்கள். இது கொஞ்சம் இல்லை, நிறையவே ஓவர் டோஸ் ஆகிவிட்டது. ஒரு கட்டத்தில் சலிப்பும் தட்ட ஆரம்பித்தது. அது மட்டுமன்றி ரெட்ரோ படங்களை பயன்படுத்துகிறேன் என்கின்ற பெயரில் சம்பந்தமே இல்லாமல் பிளாஸ் செய்திருக்கிறார்கள். அது எல்லாம் இதற்கு என்றே தெரியவில்லை என்று பொதுவான ரசிகர்கள் கூறினார்கள். இது எப்படியோ படம் வசூல் ரீதியாக சக்கை போட்டு மொத்தம் 200 கோடி ரூபாய்க்கு அதிகமாக வசூல் செய்திருக்கிறதாம். அடுத்து அஜித்தை வைத்து ஆதி ரவிச்சந்திரன் படம் இயக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. மேலும் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் AK நடித்திருப்பதாகவும் ஒரு தகவல் ஓடுகிறது. இன்னொரு சர்ப்ரைஸாக தனுஷ் சமீபத்தில் சந்தித்து அஜித்திடம் கதை சொன்னதாக ஒரு தகவல் ஓடியது. ஆனால் அஜித்தை தனுஷ் இயக்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் பெரும்பாலான திரைத்துறையினரிடம் கருத்தாக இருக்கிறது. இதற்கிடையே அஜித்குமார் ஊடகங்களை சந்தித்து பேட்டி கொடுப்பதை நிறுத்தி பல வருடங்கள் ஆகிவிட்டன. இதற்கு காரணமாக பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. சூழல் இப்படி இருக்க பத்மபூஷன் விருது பெற்றதன் காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்தார். தமிழை பொறுத்தவரை அவர் கடைசியாக பில்லா அசல் பட சமயத்தில்தான் பேட்டி கொடுத்திருந்தார். அதில் ஒரு பேட்டி சந்தானம் எடுத்தது. இந்நிலையில் அந்த பேட்டி குறித்து சமீபத்திய நேர்காணலில் சந்தானம் நினைவு கூர்ந்திருக்கிறார். சந்தானம் கொடுத்த பேட்டியில், திடீரென ஒரு நாள் அஜித் தனக்கு ஃபோன் செய்து சந்தானம் ஒரு பேட்டி எடுக்க முடியுமா என்று கேட்டார். உடனே நான் ஓகே அண்ணா, யாருக்கு என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் தான் பேட்டி கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என கூறினார். எனக்கு ஆச்சரியம். பிறகு ஓகே சொல்லிவிட்டேன். அந்த பேட்டியில் செம்ம ஜாலியாக பேசினார். அந்த பேட்டி தான் அவர் அப்படி பேசியது முதலும் கடைசியும் என நினைக்கிறேன் என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.